சடங்கு வீடு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு? வேற ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தாய்மாமன் சீர் கொண்டு வரும்போது இந்த பாட்டு போட்டாங்கக்கா. அதான் உங்க வீட்ல இதே பாட்டு தானே போட்டாங்க? 7-8 வருஷத்துக்கு முன்ன என் பிள்ளை வயசுக்கு வரும்போது இதே பாட்டு தாண்டி போட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு யார் வயசுக்கு வந்தாலும் கண்டிப்பா இந்த பாட்டு தான் போடுவாங்க. பாட்டுன்னா பாட்டு, அப்படி ஒரு பாட்டு டி. கேட்க கேட்க இனிமையால இருக்கு. ரொம்ப பொருத்தமாவும் இருக்குல்லக்கா. தாய்மாமன் சீர் கொண்டு வரத பாட்டா பாடும்போது எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா புதுசா யாரோ வயசுக்கு வந்துட்டாங்க போல. வாடி அரமண்டலே, வந்தது வராதமா அரையும் குறையுமா கேட்க வேண்டியது, வாய்க்கு வந்ததை உளர வேண்டியது. அதானே, நயன்தாராக்கா மகளும் வயசுக்கு வந்துட்டா, மருமகளும் வயசுக்கு வந்துட்டா. உங்க வீட்டுல யாரு இருக்கா இன்னும் வயசுக்கு வர்றதுக்கு? போடி போடி போக்கத்தவளே, அதுக்காக நானா திரும்ப வயசுக்கு வர முடியும்? ஏண்டி, உங்க பூமாரியும் 8ஆவது தானே படிக்கா? ராணி மாவா வயசுக்கு வந்துட்டா, உன் பூமாரி வயசுக்கு வரல. டாக்டர்கிட்ட போய் பார்க்கப்படாது? என்னக்கா பேசுறீங்க? சின்ன பிள்ளை வயசுக்கு வரும்போது வரட்டுமே, இதுக்கெல்லாம் போய் டாக்டர் பார்ப்பாங்க? அப்படி இல்லடி, எங்க அண்ணன் பொண்ணு ஒருத்தி, அதான் எங்க பெரியப்பா மகன் பொண்ணு, அவ வயசுக்கு வரலன்னு டாக்டர் போய் பார்த்தாங்க டி. வயசுல ஏதோ கட்டியா. இங்கக்கா என்ன சொல்றீங்க? இப்படி பயமுறுத்துறீங்க? இங்க பாருடி, அவ வரும்போது வருவா. சும்மா சும்மா டாக்டர்கிட்ட போய் கேட்டாதீங்க. எவட்டையாவது கேட்டா என்னத்தையாவது உளறுவழுகடி. இதெல்லாம் கேட்டு நீ கவலைப்படாத. ஆமாண்டி, உங்க அண்ணன் பொண்ணு எத்தனை வயசு ஆகுது? 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். இவ மக 8 தானடி படிக்கா. என் பொண்ணு இப்பதானே வயசுக்கு வந்திருக்கா. இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் கூட வரலாம். இப்ப ஒண்ணுமே இல்ல. என்ன அவசரம், வரும்போது வரட்டுமே. சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாம பேசுறாங்க, பெரியவங்க விவரம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படிதாங்க பேசுறாங்க. போற இடமும் வார இடமும் எல்லாரும் உன் பிள்ளை வயசுக்கு வந்துட்டா இதே கேள்விதான். கேட்கறவ வந்தாலும் நெகட்டிவா அப்படி பண்ணி போடப்பறா. அவ பாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கா. பிள்ளை வரும்போது வரும்னு சொல்லிட்டு நீ பாட்டுல இருக்க வேண்டியதானே. அப்படி சொல்லுங்க ராணியக்கா, நம்ம நயன்தாராக்கா மாதிரி 4 பேர் குழப்பறதுக்கு இருப்பாங்கல்ல. உன்னை என்னையே குறை சொல்லுங்க டி. நல்லதுக்கே காலம் இல்ல, போங்க டி. ஏக்கா, அந்த பாட்டுல கூட ஒரு வரி வருமே, அணில்வால் மீச வச்ச அண்ணே ஒன்ன விட்டு புலிவால் மீச வச்ச புருஷனோட போய் வரவா. ஆமாண்டி, அந்த பாட்டை கேட்கும்போது கண்ணெல்லாம் கலங்கி அழுகையா வரும் தெரியுமா. எனக்கு எங்க அண்ணன் மேல அம்புட்டு பாசம் டி, அம்புட்டு பாசம். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எங்க அண்ணனுக்கும் மீச கிடையாது, என் புருஷனுக்கும் மீசையே கிடையாது. போடி போடி போக்கத்தவளே, அவ பாசத்தை பத்தி பேசினா இவ மீசையை பத்தி பேசுறா. போடி போடி இவளே. ஆமாக்கா, சீர் கொண்டு வரப்ப மோதிரம் உங்க வீட்ல கொண்டு வந்தாங்களா ராணியக்கா? ஆமாண்டி, எங்க அண்ணே ஒரு நல்ல மோதிரமா வாங்கி போட்டான்டி. உங்க அண்ணே வாங்கி போட்ட அரப்பவுன மோதிரத்துக்கு இந்த வரத்து வர நேத்து எத்தனை போட்டிருக்காங்க தெரியுமா? 50 கிராம்ல செயின் போட்டிருக்காங்கடி அந்த சடங்கு வீட்டுல. ஏக்கா, எங்க அண்ணனால என்ன முடியுமோ அதை போடட்டும்க்கா, எனக்கு அதுவே போதும். என்னத்த இருந்தாலும் போட மனசு இருக்காதே. அப்படிலாம் கிடையாதுன்னா எங்க அண்ணன் செய்யறது செய்யட்டும். என்ன செஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. ஏக்கா, இப்படி எல்லாம் பேசினா நயன்தாராக்கா அடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வழி இருக்கு. இருங்கடி, நானே அவங்கள பாத்துக்கிறேன். ஆமா நயன்தாராக்கா, உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். ஆமா, உங்க பொண்ணு வயசுக்கு வரும்போது உங்க அண்ணன் சீர் கொண்டு வரவே இல்லையாமே? எங்க அண்ணன் வந்தாமனா 10 கிராம் செயினோட வான்னு சொன்னேன். இல்லாட்டி வீட்டு பக்கம் வந்துராதன்ட்டே. அதான் அவன் வரவே இல்ல. ஆக மொத்தம் செயினுக்காக தாய்மாமே வரவே இல்லாம ஆகிட்டு அப்படித்தானே? அப்படிலாம் இல்லையே. சடங்குக்கு தண்ணி ஊத்துன மறுநாளே திரும்ப 10 கிராம் செயினோட வீட்டுக்கு வந்துட்டான் தெரியுமா. அந்த 10 கிராம் செயின் உங்க அண்ணனுக்கு எப்படி வந்துச்சு? வட்டிக்கு வாங்கியிருப்பானா இருக்கும். கேட்டீங்களாக்கா? அண்ணன் தம்பிய வட்டிக்கு கடன் வாங்கி வச்சு அதுல செயின் வாங்கி போட்டு சந்தோஷப்படுற இந்த மாதிரி ஜென்மத்துக்குலாம் நம்ம அண்ணன் தம்பி பாசம் புரியவே புரியாதுக்கா. அவங்க என்ன, அவங்க சுத்த வித்தா போடுதாங்க. அம்புட்டு எங்க அப்பா சம்பாரிச்சு சுத்தான்னு. நல்லா பேசுறீங்களே. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல அவங்க பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு நீங்க என்ன சீர் செஞ்சீங்க? 2 கிராம்ல மோதிரம் போட்டேன். இது நல்லா இருக்கே கதை. உங்க வீட்டுக்காரருக்கு தான் உங்க மாமனாரே சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க நிறைய போட வேண்டியதானே? எதுக்கு 2 கிராம் மட்டும் போட்டீங்க? இருக்கா இருக்கு ஒண்ணு, இல்ல இருக்கு ஒண்ணு. என் வீட்டுக்காரரு பேங்க்ல வேலை பார்க்காரு. அவ வீட்டுக்காரரு கொத்தனாரா தானே இருக்காரு. ஆனா இந்த சொத்தம் போட்டு நீங்க சேர்த்து வச்சது கிடையாதே, அவங்க சேர்த்து வச்சது தானே. அப்போ நியாயமா அவங்க பொண்ணோட பொண்ணுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னடி, என் நாத்தனார் கூட சண்டைக்கு வர மாட்டா போல நீங்க எப்படி மல்ல கட்டிக்கிட்டு வர்றீங்க? பின்ன என்னக்கா, நாங்க இருக்கிறது போதுங்க. நீங்க வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கியாச்சு செய்யணுங்கிறீங்க. நாங்க இருக்கிறத பார்த்தா நாளை பின்ன அண்ணன் தம்பி உறவாச்சிருக்கும். நீங்க இருக்கிறத பார்த்தா காசு பணம் போதுமான்னு சொல்ற மாதிரில இருக்கு. நீங்கெல்லாம் நடிக்காதீங்க டி. உங்களுக்கெல்லாம் உங்க அண்ணன் தம்பி சீர் செய்யணும்னு ஆசை இல்லையாக்கும்? ஏக்கா, பணத்து மேலேயும் நகை மேலேயும் இருக்கிற ஆசை விட எங்க பாசத்து மேல தாங்க எங்களுக்கு அதிக ஆசை.
எங்களுக்கு பாசமா இருந்தாலும் அதுவே போதும்க்கா. பாத்தியடி என்னம்மா நடிக்கிறாளுகன்னு. இவ அண்ணன் என்னம்போ 50 கிராம் போடுற மாதிரியும் இவ வேண்டான்ன மாதிரியும். யாப்பா பாப்பா பாப்பா உண்மையிலே எங்க அண்ணன் நிறைய போடுறேன்னு சொன்னா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் கடன் வாங்கி தான் செய்வான். கடன் எங்க அண்ணனை கடனாளியாக்கி நான் பணக்காரியா வேண்டிய அவசியமே கிடையாதுக்கா. அப்படியெல்லாம் நாங்க காசுப்பட மாட்டோம். அதானே, அப்படி சொல்லுங்க ராணியக்கா. நீங்க எங்க பணத்து கலையிற நயன்தாராக்கா எங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது டி. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆசை இருக்கும். நம்ம என்ன செய்யறது போதும்னு இருக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு இருக்கு. யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டாமே. சரி டி, நீங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்புறமா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் தம்பி பாசம் தான் பெருசு, இந்த காசு பணம் பெருசு இல்லைன்னு என் புத்திக்கு உறைஞ்சிருச்சுடி. பரவாயில்லையக்கா, கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே இப்படி முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரியா சொன்ன டி. ஒரு தடவை இப்படித்தான் எங்க வீட்டுக்காரருக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நிறைய ரத்தம் போச்சு டி. எங்க அண்ணியும் அண்ணனும் தான் எங்கெங்கயோ ஆளை பிடிச்சு தேடி வந்து சேர்த்தாங்க டி. அதெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா நான் கண்டிப்பா அந்த பணத்தை நகைய கேட்டிருக்க மாட்டேன் டி. ஏதோ ஒரு கிறுக்குத்தனத்துல அந்த வேலையை பார்த்துட்டேன். இனிமேல் கண்டிப்பா பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட வேண்டி. ஏக்கா, பணம் தேவைதான் வாழ்க்கையில. ஆனா பணத்துக்காக நம்ம எப்பவுமே பாசத்தை ஒதுக்கி வைக்க கூடாது. ஒரு சில இடங்கள்ல பணம் இருந்தா தான் பாசமே வருது. பணம் இருக்குங்கிறதுக்காக அவங்க பாசத்தை காட்டாம இருக்க முடியாதுல்ல. பாசத்துக்காகவே நிறைய பேர் பழகுறாங்கக்கா. உலகத்துல நல்லவங்க இருக்க போய் தான் இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிடி, இப்போ பணமா பாசமான்னு பட்டிமன்றம் வைக்காம அடுத்து யார் வயசுக்கு வருவாங்கிறத பத்தி யோசிப்போம். வேற யாரு? ஒண்ணு ஓம் பொண்ணா இருக்கும், இல்ல நம்ம பாப்பாத்தி பொண்ணா இருக்கும். சரியா சொன்னீங்கக்கா. 2 பேரும் 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாளுங்க. யாரு முத வாராளுகளோ தெரியல, யாரு மாமனுக்கு செலவுன்னு தெரியல. எங்க என்னெல்லாம் அமெரிக்காவில ஆப்பிரிக்காவில அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருக்கான். இப்போ வயசுக்கு வந்தா எப்போ வர போறான்னு தெரியலையே. அடி பாவி, ஆண்டிப்பட்டியில ஆடு மேய்க்கிற அண்ணனுக்கு இந்த பில்டப் கொடுக்குறியே. உங்க அண்ணன் உண்மையிலே அமெரிக்காவில இருந்தா என்ன பில்டப் கொடுப்ப? என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஏத்தி விடுவேன். சின்ன பொண்ணுக்கு என்னதான் கழுவி ஊத்துனாலும் அதையும் கடகடன்னு குடிச்சுக்கிட்டு அடுத்த கமாண்ட கொடுத்துக்கிட்டே இருக்கடி நீ. சின்ன பொண்ணுனா சும்மாவா பின்ன? சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில்தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடபாசம் மட்டும் போதும் வெண்ணை காசு பணம் என்னத்துக்கு? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஏசுன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் புது சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நியூ சப்ஸ்கிரைபர் ஆல் எல்லாருக்குமே ஒரு வெல்கம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.